மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம். இரத்த களரியாய் மாறிய சிறைச்சாலை, வெடித்த வன்முறையால் 2 பேர் பலி, 34 பேர் படுகாயமடைந்த சம்பவத்தால் பெரும் பரபரப்பு. பாதாள உலக குழுக்களோடு சம்பந்தம் பெற்ற 1000 போலீசார் பணி நீக்கம், 200 பேருக்கு எதிரான அதிரடியான விசாரணையை தொடங்கியது உளவுத்துறை. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், விரிவாக பார்க்கலாம். நீர்கொழும்பு சிறைச்சாலையில கைதிகளுக்கு இடையே ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு வன்முறை, மிகப்பெரிய ஒரு மோதலின் காரணமாக 2 கைதிகள் படுகொலை செய்யப்பட்டதோட 34 பேர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் மிகப்பெரிய ஒரு சோகத்தையும் இப்போது உண்டு பண்ணிருக்கு. குறித்த போராட்ட ஆதரிச்சு அடுத்த சைட்ல இருந்த பெண்கள் கைதிகள் உடனடியாக கூரையின் மீது ஏறி ஆர்ப்பாட்டங்கள்ல ஈடுபட்டாங்க. அதிரடியாக கூரை இடிந்து விழுந்ததுல 2 பெண் கைதிகள் படுகாயமடைந்த சூழ்நிலையில அவர்களும் வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டாங்க. வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்ட கைதிகள்ல 2 நிலைமை பரிதாபகரமாக இருப்பதன் காரணமாக மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு மேலதிக சிகிச்சையும் குறித்த கைதிகள் பெற்று வராங்க. இந்த ஒரு சூழல்ல சிறைக்குள்ளே மிகப்பெரிய ஒரு பதட்டம், சிறைக்கு வெளியே மிகப்பெரிய ஒரு பதட்டம் ஏற்பட்டிருந்தது. சிறைக்கு வெளியே ஏற்பட்ட பதட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு செய்தி கேள்விப்பட்டு கைதிகளுடைய உறவுகள் பதறிக்கொண்டு சிறைச்சாலையை நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சாங்க. நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக சிறைச்சாலை அதிகாரிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கலகம் அடக்கும் போலீசாரையும் எஸ்டிய படைப்பிரிவினரும் உடனடியாக சிறைச்சாலைக்கு வரவழைத்து குறித்த சம்பவத்தை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த கலவரத்தினுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறித்த சிறைச்சாலைக்குள்ள 2 குழுவாக இருந்து கொண்டுதான் இந்த ஒரு சண்டையில ஈடுபட்டிருக்காங்க. இதற்கு காரண கருத்தாகவும் இதனுடைய மூளையாகவும் செயல்பட்டிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூருமுனா குழுவை சேர்ந்த கடவுள் கேட் சுரேஷ் என்று சொல்லப்படுறவர் தான் இதுக்கு பின்புலமாக இருந்து செயற்பட்டிருக்கிறாரு. குறித்த சுரேஷ் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறைச்சாலையுடைய ஒட்டுமொத்த கட்டுப்பாட்டையும் அதிகாரத்தையும் தான் வச்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அதிகார போட்டியில தான் ஈடுபட்டிருக்கிறாரு. அப்படித்தான் சிறை கைதிகள் அவர் வழிநடத்திருக்கிறாரு. இந்த ஒரு விஷயம் குறித்து அவ்வப்போது பாதிக்கப்பட்ட சிறை கைதிகள் சிறைச்சாலை நிர்வாகத்துக்கு தகவல் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் சுரேஷோட காதலுக்கு எட்டிருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுரேஷ் சிறைச்சாலையுடைய நிர்வாகத்தையே சிறைச்சாலையை கட்டுப்படுத்த நினைச்சிருக்கிறாரு, ஆதிக்கம் செலுத்த நினைச்சிருக்கிறார்னா அவருக்கும் துணை போகின்ற, அவருக்கும் உதவி அளிக்கின்ற சிறைச்சாலை நிர்வாகிகள் இருந்திருக்கணும். அவங்களுக்கு வேண்டப்பட்டவர் இல்லையா சுரேஷ், அவர காதல விஷயத்த சொல்லிட்டாங்க. ஏன்னா சுரேஷுக்கு பிடிக்காதவங்க யார் என்ன ஏது என்று தேடி நீண்ட நாட்களாக வார்த்தை சண்டையில இருந்தவங்க நேற்றைய தினம் அதிகாலையில இருந்து ஒரு வகையான ஒரசல் புருசல்ல இருந்திருக்கிறாங்க. மதிய உணவுக்கு பிறகு நேரடியான சண்டையில ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க. தடி கொண்டு, கற்கள் கொண்டு, அதே போல இரும்பு கம்பிகளை கொண்டுதான் சண்டையில் ஈடுபட்டிருக்காங்க. சரமாரியான சண்டை. சிறைச்சாலை நிர்வாகத்தால கூட அதை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு சண்டை வடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஒரு சண்டையின் காரணமாகத்தான் 2 கைதிகள் மரணமான சம்பவம் பதிவானதோட 34 பேர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில சிகிச்சை பெறுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு. சிறைச்சாலைக்குள்ள இது போன்ற வன்முறைகள் வெடிப்பதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில சமயங்கள்ல அதிகாரிகளுக்கும் கைதிகளுக்கும் இடையே ஏற்படுகின்ற முருகலின் காரணமாக இது போன்ற வன்முறைகள் வெடிக்கும். அதுபோக கைதிகளுக்கு இடையே ஏற்படுகின்ற இது போன்ற அதிகார போட்டியின் காரணமாக, அதுபோக ஒரு சில கைதிகளை பாதுகாப்பு கருதி வேறொரு சிறைச்சாலைக்கு மாற்றப்படுகின்ற பொழுது அதே கைதிகள் சக கைதிகளை தூண்டிவிட்டு இது போன்ற மோதல்களை ஏற்படுத்தி நிர்வாகத்துக்கு அழுத்தத்தையும் அச்சத்தையும் உண்டு பண்ணி தமது கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான இது போன்ற கைகாரியங்களையும் வாங்கலாம். பாதாள உலக குழுக்களுடைய நிலப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் இருக்கும்போது தமது அதிகாரத்தை நிலைநிறுத்திக் கொள்ளணும் என்பதற்காக தமக்கு பிடிக்காத தரப்போடு சண்டையிடுவது, சூட்டு சம்பவங்கள் நடத்துவது, படுகொலை செய்வது, இது போன்ற விடயங்களை செஞ்சு பழகினவங்க சிறைச்சாலைக்குள்ளே போயும் சிறைச்சாலை நிர்வாகம் ஒன்று இருக்கு, அரசு ஒன்று இருக்கு, அரசுக்கு கீழே இது பயணிக்குது, இதுக்குன்னு ஒரு நிர்வாகம் இருக்குது, அவங்களோட கையில் அதிகாரம் இருக்கு என்பதெல்லாம் மறந்து அதுக்குள்ளேயே அதிகாரங்களை உருவாக்கி கொள்வதற்கும் அதிகாரங்களை நிலைநிறுத்துவதற்குமான சண்டையில ஈடுபடுதாங்க. சிறைச்சாலைக்கு போயிட்டா சிறைச்சாலை அதிகாரிகளை பணம் கொடுத்து வாங்கிட்டு தேவையான வசதி வாய்ப்பை பெற்றுக்கொள்வாங்க. தேவையான ஒரு ஸ்மார்ட் போன்களை பாவிப்பாங்க, மசாஜ் பண்ணுவதற்கு ஆட்கள் இருக்கு, காலை பிடிக்க கையை பிடிக்க, பர்த்டே கொண்டாடுவதற்கு இது போன்ற வசதி வாய்ப்புகள் எல்லாம் சிறைச்சாலை அதிகாரிகள் ஊடாக செய்து கொடுப்பதனால அதுக்குள்ள ராஜாக்களாக பாதாள உலக கும்பல்கள் செயற்படுவதன் காரணமாக அவங்களே நிர்வாகத்தை கட்டுப்படுத்துகின்ற அளவுக்கு போயிருக்கிறாங்க. தமக்கு எதிராக யாராவது செயற்பட்டால் உடனடியாக அடிதடியில் இறங்குகின்ற ஒரு சூழ்நிலை தான் உருவாகி இருக்கு. வெளியில் இருக்கும் பொழுதும் அட்டகாசம், உள்ள சென்றதுக்கு பிறகும் அட்டகாசம். சிறைச்சாலைக்கு வெளியிலும் இருக்கின்ற சூழ்நிலையில எந்த மாற்றமும் இல்லை என்பதுதான், வித்தியாசம் இல்லை என்பதுதான் தெரிகிறது. இதற்கான முற்றுப்புள்ளியை அரசு வைக்கணும் என்ற வினயமான ஒரு வேண்டுதலோட அடுத்த செய்தி குறித்து பார்க்கலாம். வேலியே பைரமேந்த கதை. லங்காதீப ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கு. அந்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்வேறு குற்றச்செயல்களோடு சம்பந்தப்பட்ட
1000 போலீசார்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டதாகவும் பாதாள உலக குழுக்களோடு கொடுக்கல் வாங்கல் இருந்தவங்க, தொடர்பை பேணியவங்க, மாதாந்த சம்பளம் அப்படின்ற அடிப்படையில் சம்பளம் பெற்று வந்த 200 போலீசாருக்கு எதிராக அதிரடியாக உளவுத்துறையினர் இப்போது வந்து விசாரணைகளை தொடங்கிய செய்திதான் நேற்றைய தினம் வந்து ஊடகங்களுடைய மிக பெரும் பரபரப்பான செய்தியாக காணப்பட்டது. பல மாதங்களுக்கு முன்னால இந்த ஒரு விஷயம் மிக பெரும் பேசுபொருளாக இருந்தது. இப்போது மீண்டும் இது பேசப்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹரக்கட்டாவுடைய மனைவியிடம் 12 கோடி லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டுல விஜயதாச ராஜபக்சேவுடைய மகன் கைது செய்யப்பட்டாரு. அதுக்கு பிற்பாடுதான் இப்போது மீண்டும் இது பேசுபொருளாக மாறி இருக்கு. அந்த வகையில தான் பாதாள உலக கும்பலோடு சம்பந்தங்களை பெற்றிருந்தவங்க, நேரடியாக தொடர்புகளை பேணி வந்தவங்க, சம்பளம் அடிப்படையில் மாதாந்தம் கொடுப்பனவு பெற்று வந்தவங்க அப்படின்னு சொல்லி 200 போலீசாருக்கு எதிராக உளவுத்துறையினர் இப்போது வந்து விசாரணைகளை தொடங்கி இருக்கிறாங்க. ஹரக்கட்டாவை மிரட்டி பணம் பறிச்சவங்க இருக்காங்க, உதவி செய்து பணம் பெற்று சிக்கிக் கொண்டவங்களும் இருக்காங்க. இப்போது வந்து ஊடகங்களை பேசப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹரக்கட்டாவை சிஐடியிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் உதவி செய்திருக்கிறாரு. இந்த கான்ஸ்டபிளுடைய சகோதரருடைய கணவரை கைது செய்து விசாரணை நடத்தி அவர் அளித்த வாக்குமூலங்கள் இப்போது பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கு. எதற்காக கான்ஸ்டபிளுடைய மச்சான கைது செஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹரக்கட்டாவின் ஊடாக இவர் பெற்ற உதவிகள் எல்லாம் அவரின் ஊடாக தான் பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு என்பதனால அவர் கைது செஞ்சு விசாரணை நடத்தி அவரிடமிருந்து இப்போது வாக்குமூலங்கள் பெற்று நீதிமன்றத்தில் பி அறிக்கையாக சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. அந்த அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹரக்கட்டாவினுடைய விசாரணை அதிகாரியாக வாக்குமூலங்களை பதிவராக இருந்தவர் தான் குறித்த கான்ஸ்டபிள் சந்தீப வீட்டுக்கு வரும் பொழுதெல்லாம் வந்து ஹரக்கட்டாவோட நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறாரு. குறித்த போலீஸ் அதிகாரி சந்தீப்பையும் ஹரக்கட்டாவும் நெருங்கி பழக ஆரம்பிச்சிருக்காங்க. சந்தீப்பையோட பொருளாதார நெருக்கடிகள் எல்லாம் ஹரக்கட்டாட்ட சொல்லியிருக்கிறாரு. ஹரக்கட்டாவோட பிரச்சனை எல்லாமே சந்தீப்பையிட்ட சொல்லியிருக்கிறாரு. இப்போதுதான் ஹரக்கட்டா என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 20 லட்சம் பணந்தாரன் உன் பிரச்சனைகள் எல்லாம் முடிச்சுக்கொள்ளு அப்படின்னு சொன்ன உடனே உடனடியாக வந்து போலீஸ் அதிகாரி வந்து அவருடைய ஓஐசிக்கு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. ஓஐசி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹரக்கட்டாவோட நிறைய பணம் இருக்கும் போல ஹரக்கட்டாவோட சொத்து பத்துக்கள் குறித்து கொஞ்சம் விசாரிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்படி நெருங்கி பழகிய சூழ்நிலையில தான் ஹரக்கட்டா சொல்லியிருக்கிறாரு, நான் ஒரு போலீஸ் அதிகாரிக்கு 5 லட்சம் தருவதாக சொல்லி எனக்கு எனது மகனோட பேசுவதற்கு ஒரு ஃபோன் கால் தர சொல்லி கேட்டேன், அவர் இதுவரைக்கும் தரல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போது ஆச்சரியமாக குறித்த போலீஸ் அதிகாரி பார்த்திருக்கிறாரு, ஒரு போன் கொடுக்க 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறாரா ஹரக்கட்டா அப்படின்னு சொல்லி இவர் அவருடைய தொலைபேசியை கொடுத்திருக்கிறாரு. பேசுங்க அண்ணே அப்படின்னு சொல்லி ஹரக்கட்டாவும் தனது குடும்பத்தோட பேசியிருக்கிறாரு. பிறகு ஹரக்கட்டா என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறித்த போன்ல இருந்து பேசியாச்சு, விசாரணை அப்படின்னு வந்துட்டா நீங்களும் சிக்கிக் கொள்ளுவீங்க, நானும் சிக்கிக் கொள்வேன், இந்த ஒரு போனை வந்து கடல்ல வீசுருங்க, எப்பல் போன் தாரன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு இவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பல் போன் பாவிப்பது சிரமமாக இருக்கும், எனக்கு இந்த சாம்சங் A21 இந்த போனை போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உடனடியாக புதிய ஒரு போனை வாங்கி ஹரக்கட்டா குறித்த போலீஸ் அதிகாரிக்கு கொடுத்திருக்கிறாரு. இவருக்கு இந்த போனை கொடுக்கிற சந்தர்ப்பத்தில் எப்பல் வகை 5 மடிக்கணறிகளையும் ஹரக்கட்டா பெற்று குறித்த அதிகாரிகளுக்கு வந்து பங்கு வச்சிருக்கிறாரு. சந்தீப் என்ற போலீஸ் அதிகாரி தனது மச்சான் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5 மடிக்கணறிகள் கிடைத்ததாகவும் அதுல 1 2 அவருடைய ஓவைசிக்கு கொடுத்ததாகவும் அதுக்கு மேலே இருக்கின்ற அதிகாரிகளுக்கு மற்றது பங்கீடு செய்யப்பட்டதான செய்தியை வந்து குறித்த மச்சான்ட்ட சொல்லியிருக்கிறாரு. மச்சான் தனது வாக்குமூலத்துல இப்போது கூறியிருக்கிறாரு. ஹரக்கட்டா 20 லட்சம் கொடுக்கிறதாக சந்தீப்பிட்ட சொன்ன பொழுது சந்தீப்புக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்திருக்கு. ஏன் பயப்படுறீங்க, வாங்கிக் கொள்ளுங்க, மேலே இருக்கின்ற அனைத்து அதிகாரிகளும் என்னிடம் பணம் வாங்கியவங்க தான் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. குறித்த பணத்தை வந்து கொழும்புல வச்சு தான் கைமாறப்பட்டதாகவும் அதை வாங்குவதற்காக தனது மச்சானும் தனது சகோதரரும் வந்து வாங்கி கொண்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இப்போது வந்து குறித்த மச்சானுடைய வாக்குமூலத்துல சொல்லியிருக்கிறாங்க. ஹரக்கட்டாவை படுகொலை செய்ய போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மேலிடத்துல திட்டமிட்டதாகவும் அந்த ஒரு தகவல் ஹரக்கட்டாக்கு கிடைச்ச உடனே உடனடியாக சந்தீப்பையை கூப்பிட்டு இதுல இருந்து என்ன நீ பாதுகாத்தாயினா உனக்கு தேவையான அனைத்து விஷயத்தை செஞ்சு தருவதாகவும் ஜப்பான் நாட்டுக்கு அனுப்பி வைக்கின்ற பல்வேறு ஆசைகளை காட்டியிருக்கிறாரு. உடனடியாக தன்னால் முடியுமான பணிகள் அவர் செஞ்சிருக்கிறாரு. இவங்களோட திட்டமிடல இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரிடோபி அதுல வந்து மயக்க மருந்து கொடுத்து அதிகாரிகளுக்கு சாப்பிட கொடுத்து அதிகாரிகள் எல்லாம் மயக்க நிலைக்கு போனதுக்கு பின்னால ஹரக்கட்டா அங்கிருந்து தப்பி போவது திட்டமாக இருந்திருக்கு. இந்த ஒரு விஷயம் கசிஞ்சதுனால குறித்த போலீஸ் அதிகாரி கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டாரு. அன்றிருந்த சிஐடியினுடைய பிரதானிக்கும் பாதுகாப்பு அமைச்சருடைய செயலாளருக்கும் 30 கோடி ரூபாய் கொடுத்ததாகவும் ஹரக்கட்டா குறித்த போலீஸ் அதிகாரிகிட்ட சொல்லியிருக்கிறாரு. அதுபோக ஹரக்கட்டா தடுத்து வைத்த அந்த பிரிவினுடைய ஓவைசிக்கு 2 கோடி ரூபாய் பணம் கொடுத்ததாகவும் ஹரக்கட்டா சந்தீப்பிடம் சொன்னதை அவருடைய மச்சான்ட்ட அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த படுகொலையிலிருந்து தன்னை காப்பாத்திட்டா
சந்தீப்பைய வெளிநாட்டுக்கு அனுப்புவது மட்டுமல்லாம சந்தீப்பையோட குடும்பத்துக்கு வந்து ஒரு சொகுசு வீடு வாங்கி தருவதாகவும் CHR ரக கார் ஒன்றை வாங்கி தருவதாகவும் சொல்லி இருக்கிறாரு. இவை அனைத்தையுமே குறித்த கான்ஸ்டபிள் வந்து தனது வீட்டுல சொல்லி பல உதவிகளை பெறுவதற்கு தனது சகோதரனையும் தனது மச்சானையும் இவர் வந்து அனுப்பி பல உதவிகளை வாங்கியிருக்கிறாரு. இவ்வாறுதான் ஹரக்கட்டாட்ட சாதாரண அதிகாரியிலிருந்து உயர்மட்ட அதிகாரி வரைக்கும் பணங்களை பெற்றுக்கொண்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்ததுக்கு பிற்பாடுதான் இப்போது கிட்டத்தட்ட பாதாள உலக கும்பல்களோட சம்பந்தம் வைத்திருந்த 200 போலீஸ் அதிகாரிகளுக்கு எதிராக இப்போது போலீசார் விசாரணைகளை தொடங்கியிருக்காங்க. இப்படியான சூழ்நிலையில எப்படி பாதாள உலக குழுக்களுடைய அட்டகாசங்களை குறைக்க முடியும்? ஏதோ ஒரு வகையில அரசு விடாப்பிடியாக பாதாள உலக குழுக்களுக்கு எதிரான பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டதன் காரணமாக போதைப்பொருள் வர்த்தகங்கள் வந்து கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் எதிரான விசாரணை தொடங்கப்பட்டு நீதிமன்றத்திலூடாக தண்டனைகள் கொடுக்கப்படணும் அப்படின்னு ஒரு வினயமான ஒரு வேண்டுதலோட போதை இல்லாத லஞ்சம் இல்லாத ஒரு தேசம் உருவாகட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.